ஓம் சாந்தி 14/5/2017 முரளி ரிவிஷன். ஸோ இன்றைக்கி தலைப்பே பாபா சொல்கிறார், உண்மையான வைஷ்ணவன்னா எப்போவுமே நல்ல குணத்தை மட்டும் கிரகிக்கிறவங்க தான் உண்மையான வைஷ்ணவன். ஸோ அதை பற்றியே தான் இன்றைக்கி ஃபுல் வாணியுமே ஆழமாக சொல்லியிருக்கார். பாபா எல்லாருக்குமே நல்ல குணங்கள் அப்படிங்கிற மாலையை போட்டுட்டு இருக்கிறாராம். அவங்களுடைய விசேஷ குணங்களின் மாலையை மட்டும் போட்டுட்டு இருக்காராம். அதிலும் பாபா சொல்கிறார், கடைசி நம்பர் காலாட்படை சொல்கிறோம் பாருங்க, அவங்களுடைய விசேஷ குணங்களை பார்க்குறாராம். ஏன்னா அவங்க முயற்சி செய்கிறதுல லாஸ்ட்டாக இருக்கிறனால தான் காலாட்படைன்னு சொல்கிறோம். இருந்தாலும் அவங்கக்கிட்டையும் கண்டிப்பாக விசேஷ குணம் இருக்குது. ஏன்னா விசேஷ குணம் இல்லாமல் ஒருத்தர் பாபா குழந்தையா ஆகியும் இருக்க முடியாது, பாபா குழந்தையா வாழ்ந்துக்கிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா பாபா விட்டு போகாமல் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய விசேஷத்தன்மை இருக்கணும். அந்த விசேஷத்தன்மையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய குழந்தை விசேஷ குணமே இல்லை அப்படின்னு ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் குணங்களின் மாலையை பாப்தாதா உருவாக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி நீங்கள் கூட எப்பவுமே உங்களுக்குள்ள விசேஷ குணத்தை மட்டுமே பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உயர்ந்த ஆத்ம உணர்வு ஈஸியாக இயற்கையாக வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பழக்கம் விசேஷ குணத்தை மட்டும் பார்க்குற பழக்கம் இருக்கணும். ஏன்னா இந்த குணத்தின் ஆதாரத்தில் தான் நீங்கள் உயர்ந்த ஆத்மாவாக ஆகுறீங்களா தாழ்ந்த ஆத்மாவாக ஆகுறீங்களா, உங்கள் பதவி எப்படி எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. ஆனால் நிறைய பேருக்கு எது நல்ல குணம்னு தெரிஞ்சிருந்து கூட கெட்ட குணத்தை பார்க்கறதுல தான் ரொம்ப ட்ரைனிங் பல பிறவியாக. அதனால் என்ன பண்ணுறாங்க, குணத்தை பார்க்காம அவகுணத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவகுணத்தை பார்க்கறது, அவகுணத்தை தாரணை செய்யறது அப்படிங்கிறது அசுத்த உணவு சாப்பிட்ற மாதிரின்ற. நான் இன்னைக்கு அசுத்த உணவை சாப்பிட்டேன் பாபான்னு சாட்டு எழுதுறீங்கல்ல, இந்த அசுத்த குணத்தை பார்க்குறதும் அப்படிதானே புரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? உங்களுக்கு அதுதான் பயிற்சியாக இருக்குது. அது கரெக்டு தான். ஏன்னா மற்றவங்களோட பாரதவாசிகளுக்கு குறைவை பார்க்கறது அதிக பயிற்சி இருக்குது. இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா மற்ற வெளிநாட்டுக்காரங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க, அவங்க அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஏன் தெரியல? ஏன்னா அவங்களுக்கு குறை கண்ணுக்கு தெரியல, நமக்கு இதுதான் தெரியுது இல்லையா? அதுதான் அந்த பயிற்சி தான் அப்படி பண்ண வச்சிருது. இப்போ பாபா சொல்றாரு, நீங்கள் அந்த மாதிரி ஒருவேளை அசுத்த உணவை சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உண்மையான வைஷ்ணவனே கிடையாது. வைஷ்ணவன்னா யார்? விஷ்ணுவுடைய வம்சத்தவன் அர்த்தம். விஷ்ணு வம்சியே நீங்கள் ஆக முடியாது. ராமருடைய சேனையில் போயிடுவீங்க. ராமருடைய சேனை என்ன சேனை? குரங்கு சேனை இல்லையா? அந்த குரங்கு குணத்தை மாற்றாதவங்க ராமருடைய திரேதாயுகத்துக்கு போயிடுவாங்க. அதனால் எப்பயும் நல்ல குணத்தை கிரகிக்கிற குணம் நிறைந்தவராக அன்னப்பறவையாக மாறுங்க. கல்ல பொறுக்கிற நாரையாக ஆகாதீங்க. ஆனால் குழந்தைங்க ரொம்ப சாமர்த்தியமாக விளையாடுறாங்களாம் பாபா கிட்ட. அது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா மற்றவங்களுடைய குறைய தெரிஞ்சுக்கிறதே பாபா, இதான் பாபா பகுத்தறியும் சக்தின்னு புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்க பாபா. பகுத்தறியும் சக்தின்னு இதை தெரிஞ்சுக்கிறது, அது தெரிஞ்சுக்கிறது ஓகே, அதை நீ தாரணை பண்ணக்கூடாது இல்லை. ஸோ அது புத்திசாலித்தனம் புரிஞ்சு, அப்பா எனக்கு பகுத்தறியும் சக்தி இருக்குதோ, அவங்களுடைய குறையெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி பாபா சொல்கிறாரு. இதை ஞானம் நிறைஞ்ச நிலைன்னு வேற நினச்சிக்கிறாங்க. 2 நிமிஷம் ஞானம் நிறைஞ்சாரும் ஆகிட்டாங்க, இது ஸ்ரீமத்து கிடையாதுப்பா அவங்க பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஞானத்தின் சக்தியின் மூலமாக அவங்களுடைய குறையையும் இந்த குறையை பார்க்கக்கூடிய உங்களுடைய குறையும் நீங்கள் எரிச்சிங்களா? அதை பார்க்குறதே ஒரு குறை தானே, அதை எரிச்சிங்களா? இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கும்போது, ரோஜா மலர் அவ்வளோ அழகாக செடி இருக்கும்போது என்ன வெறும் முள்ளாக இருக்குதுன்ட்டு முள்ளை பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? மாற்றினீங்களா? மாற்றினா தான் அந்த ஞானசூரியனாகி லைட் மைட் சக்தியை நீங்கள் நடைமுறையில் கொண்டுட்டு வந்தீங்கன்னு அர்த்தம். கொண்டுட்டு வரலன்னா துவாபர யுகத்தில் சும்மா ஞானம் காதுக்கு இனிமையாக பேசுனாங்க, ஆனால் அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போயிடுவீங்க.
அதே மாதிரி பிராமண பரிவாரத்தில் அதாவது நீங்கள் இவங்கள பற்றி அவங்கள பற்றி சொல்கிற என்னது எனக்கு இதெல்லாம் தெரியலையா அப்படின்னா, என்னப்பா அவங்க கூடவே இருக்கிற இதெல்லாம் உனக்கு தெரியல, சரியான முட்டாளு பண்ணின்னு வெகுளி பண்ணின்னு அப்படி சொல்லி கேலி பண்ணுறீங்களா? அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி குறைய பார்க்கறத விட ஞானமும் அந்த குழந்தைக்கு சரியாக வராட்டினாலும் அந்த குறையை பற்றி பார்க்கலன்னா அவங்க உங்களை விட ரொம்ப 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 உயர்ந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாததுனால அந்த அவகுணத்தை பார்க்கவும் மாட்டாங்க, தனக்குள்ள உள்வாங்கிக்கவும் மாட்டாங்க, அதை மற்றவங்களுக்கு வர்ணனை செஞ்சு தான் கெட்டு போகிறதும் இல்லாமல் மற்றவங்களையும் கெடுத்த பரசிந்தனை பண்ணுற லிஸ்ட்டில் அவங்க வரமாட்டாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெட்டர் ஆச்சு? ஏன்னா அவகுணம் குப்பை தானே. அந்த குப்பையை ஞானசூரியனாகி எரிக்கிறதுக்கான சக்தி இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கும் நல்லதை நினைங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லை? அதுவும் என் குழந்தை, என் சகோதர ஆத்மா. அப்போதான் உங்களுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த குறை மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே அந்த சக்தி இல்லை. அதை மாற்றி காட்டுங்க, ஞானசூரியனா ஆகி காட்டுங்க. ஞானசூரியனா என்னது? அவங்க செஞ்ச குறை அந்த செகண்டே மறந்து டக்குன்னு அவங்களுக்கு நல்ல குணம், ஏதோ அவங்க நல்லது செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நல்லதை நினச்சி காட்டுங்க. புத்தியில் கொஞ்சம் குப்பை இருந்தால் கூட தூய்மையான பகவானுடைய நினைவு நிலைச்சிருக்க முடியாது. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அன்பு, அதீந்திரிய சுகம், இந்த மாதிரி பிராப்தியும் அனுபவம் செய்ய முடியாது. ஒரு தடவை இது ஆக்சுவலாக இந்த ஏன்னா ஒரு லைனை கூட விட முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மெயின் ஃபுல் முரளி பார்க்குறதே பெட்ரு, ஞாயிற்றுக்கிழமை முரளி, அதுவும் குறிப்பாக இந்த முரளி. சரி, அதனால் அசுத்தத்தை தாரணை செய்கிற பழக்கம் ஒரு தடவை ஏற்பட்டால் கூட நீங்கள் விரும்பாட்டினாலும் மீண்டும் மீண்டும் அதே குப்பையே பொறுக்கிற பழக்கத்துக்கே புத்தி போகும். காலைல ஏஞ்சோடனே டிவி போடுறாங்களே எல்லாரும், காலைல ஏஞ்சோடனே நியூஸ் பேப்பர், என்னத்தை தேடுறாங்க நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும்? குப்பை குப்பை. அந்த பழக்கம் ஆயிடுச்சா? அப்போ ரிசல்ட் என்ன ஆகும்? அதுவே இயற்கையான சமஸ்காரம் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அந்த சமஸ்காரத்தை எரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், நேரம் வேஸ்ட்டாக தானே ஆகுது. அதனால் பாபா சொல்றார், மற்றவங்களோட அவகுணத்தை சொல்ல நல்லா இருக்குதா? அப்போ பரச்சிந்தனைன்ற அவகுணத்தில் நீ மாட்டிக்கிட்டேன்னு புரிஞ்சிக்கோ. மற்ற சிந்தனைன்ற அவகுணத்தில் நீ மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். மற்றவங்களுடைய பலவீனத்தை வர்ணனை செய்றியா? அந்த பலவீனத்தை உன்னுடைய பலவீனமாக நினச்சி உள்ளடக்கிற சக்தியில் நீ பலவீனமாக இருக்கிறன்றதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறன்னு புரிஞ்சுக்கோ. அதை புரிஞ்சிக்க மாட்டேற, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? பாபா சொல்கிறார் இல்லையா, உனக்குள்ள ஒரு குறை இருந்தால் நீ ஊர் ஊராக டாம் அடிப்பியா? மற்றவங்களோட கொரோனா மட்டும் போய் சொல்லிட்டு இருக்கிற? அது உன் சகோதரன் தானே, உன் சகோதரி தானே, இல்லையா? அப்போ புரிஞ்சிக்கல, உனக்கு அந்த சக்தி இல்லை, உள்ளடக்கும் சக்தி இல்லைன்னு புரிஞ்சிக்கல. நமக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் உள்ளடக்கும் சக்தி வந்துடுது இல்லை? ஏன் மற்றவங்க நான் மட்டும் வர மாட்டேங்குது? இப்போ பாபா சொல்கிறாரு, எந்த ஒரு ஆத்மாவையும் எப்பவுமே குணம் நிறைஞ்சவராக மட்டும் பாருங்க, தூய்மையானவராக பாருங்க. நீங்கள் பார்க்குறது தான் அவங்கள அப்படி மாற்றும். நீங்கள் தப்பாக பார்த்து இதை வேற மற்றவங்களுக்கும் தப்பாக சொல்லி அவங்களும் அதே பார்வையில் பார்த்தா பாவம் இல்லை, அந்த ஆத்மா சாபமாக கொடுக்குறீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆத்மாவுக்கு, இல்லையா? மவுண்ட் அபுக்கு போய் தூய்மையாக இருக்கிறான்னு கேட்குறாங்க. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, பாபா சொல்கிறாரு, அப்போ அப்படி ஒருவேளை பலகீனம் இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாவுக்கு அந்த பலகீனம் போகணுன்ட்டு பாபா கிட்ட விட்டுடுங்க, பாபாவுடைய கோர்ட்டில் ஒப்படைச்சிடுங்க. நீங்கள் வக்கீலாகி நீங்கள் தீர்ப்பளிக்காதீங்க. அப்போ சகோதரன்ற பார்வை நிலைச்சி இருக்காது, இல்லையா? பாபா கிட்ட வழக்கு சொல்லுங்க, ஆனால் கலப்படத்தை ஏமாத்து காரியத்தை பண்ணாதீங்க, இல்லையா? பாபா என்னன்னே தெரியல, அந்த குறையை பார்க்குற குணம் எனக்கும் இருக்கு, என்னையும் மாற்றுன்னு சேர்த்து சொல்லுங்கள். உங்கள் குறைய சொல்லுங்க முதல்ல. அதுவும் அம்மா சொல்லுவாங்க, அவங்க குறைய சொல்ல போறியா, முதல்ல உன் குறைய சொல்லி பார்ப்போம் ஒரு தடவை. சொல்லி முடிச்சோடனே அவன் எடுத்து போயிடுவான், இல்லையா? ஏமாத்து காரியம் பண்ணாதீங்க. மற்றவங்க வேலை உங்களுக்கு எதுக்குன்னு பாபா சொல்றார், உன்னை மட்டும் பாருன்னு தான் பாபா சொல்றார். அதனால் எவ்வளவு முடியுமோ சுபபாவனை,
உங்க மனசுல கூட எதையும் வச்சுக்காதீங்க. மற்றவங்க யோகா பண்றதுக்கு தடையாகிற மாதிரி துக்கத்தை கொடுத்துட்டு இருக்காதீங்க. உங்களுடைய இந்த அசுத்த காரியத்தை, அசுத்த குணத்தை தாரணை செஞ்சு மற்றவங்களுக்கு பரப்பி அந்த மாதிரி சாமர்த்தியமா விளையாடுறீங்களா? உள்ளடக்க வேண்டியதை பரப்பிட்டு இருக்கிறீங்க, பரப்ப வேண்டிய நல்ல குணத்தை உள்ளடக்கிக்கிறீங்க. எல்லார்கிட்டையும் தான் இந்த குணம் இருக்குது, இது என்ன பெரிய இதுவா அவனுக்கு அப்படின்னு இருக்கிறீங்க. அதனால அசுத்தத்துல இருந்து எப்பவும் தூரமா வைங்க உங்களை. நீங்க எடுத்த உடனே அந்த ஆத்மா எவ்வளவு விசேஷ ஆத்மா தெரியுமான்னு ஆரம்பிங்க. யாரை பத்தி பேசினாலும் நீங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஆரம்பிச்சிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா விசேஷ குணம் வர ஆரம்பிச்சிடும். நீங்க எடுத்த உடனே அதை மறந்துட்டு ஒரு குறை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா தானா குறை வந்துகிட்டே இருக்கும். குறை யார்கிட்ட தான் இல்லைன்னு மாமா கேட்குறாங்கல்ல. அதனால பாபா சொல்றாரு, உன் எண்ணத்துல அசுத்தம் இருந்தாலும், வார்த்தையில இருந்தாலும், காரியத்துல இருந்தாலும் புரிஞ்சுக்கோ, சங்கமயுகத்தோடைய பிராப்தியை அனுபவிக்கிறதுக்கு அருகதையற்றவனா நீ ஆயிட்ட. எவ்வளவு பெரிய விஷயம். அவனுக்கு அந்த குறை இருக்கு, அவன் இந்த ஸ்ரீமத்தை மீறான். முதல்ல உனக்கு நீ சங்கமயுகத்து ஆளே கிடையாதுன்றாரு. குறைய பாக்குறியா? ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க. அவனுக்கு ஸ்ரீமத் என்னன்னு பாபா அவனுக்கு சொல்றாரு, அதை அவன் ஃபாலோ பண்ணிட்டு போட்டோம். ஸ்ரீமத் என்னன்றது பாபா எனக்கு சொல்றாரு, பக்கத்துல இருக்கணும்னு சொல்லலை. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, சங்கமயுகத்தை அதீந்திரிய சுகத்தை உன்னால அனுபவம் பண்ண முடியாது. காலம் முடிஞ்ச பிறகும் அடைய வேண்டியது அடையாத லிஸ்ட்ல போய் நின்றுட்டு இருப்ப. பாபா குழந்தையாகி அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதியாகி எதையும் அடையாத ஒரு லிஸ்ட்ல இருந்தா பார்க்க நல்லா இருக்குமா? அதனால ஒழுங்கா இப்ப பிராப்தி அடையிறதுல உன் கவனத்தை செலுத்து. நல்ல சிந்தனை மட்டும் வை எல்லார் மேலையும். அதனால எந்த விதமான விகாரவசமாகி தலைகீழான புத்திசாலித்தனத்தை காட்டாத. அல்ப காலத்துக்கு வேணா உனக்கு குஷி ஏற்படும், உன் கூட இருக்கிறவங்க வேணா உன்னை புகழலாம், ஆமா அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருக்குமே கூட ஜாலரை தட்டுறதுக்கு ஒரு 2 பேராவது இருப்பாங்க இல்லையா? ஆனா கர்மத்தின் விளைவுன்னு ஒண்ணு இருக்குது, அதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது. அல்ப காலத்து பிராப்தி அடையிறதுக்கு நீங்க வந்த அதனால நீ உன் புத்திசாலித்தனத்தை காட்டி அற்ப காலத்துல நீ நினைச்சதை நடத்திக்கிறதுக்கு பாபாவை கூட ஏமாத்தலாம், பாபா மம்மாவை ஏமாத்தலாம், தீதிங்களை ஏமாத்தலாம். அதனால அவங்கள சம்மதிக்க வைக்கவும் பண்ணிடலாம், மற்றவனை அழிச்சு நீங்க முன்னேறதுக்கு சம்மதிக்கவும் வைக்கலாம். ஆனா பல ஜென்மத்துக்கு இழந்துட்டு நிக்க போறிய குழந்தை. அதான் சொல்ற, பாபா மேல நிச்சய புத்தி இல்லாத குழந்தைன்னு அர்த்தம். உனக்கு தெரியும் இது நீ பண்றது பாவம்னு, ஆனா இழந்துடுவேன். ஆனா அதுக்கும் குழந்தைங்க புத்திசாலித்தனமா அது அப்புறம் பார்த்துக்கலாம். பாபா என்ன சொல்லியிருக்காரு, சங்கம யுகத்துல எப்பயும் குஷியா இருக்கணும்னு இருக்காரு. அவன் அழிஞ்சாதான் எனக்கு குஷி, நான் இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறியா குழந்தை? அதுக்கு பாபா சொல்றாரு, ஞான பாயிண்ட்டை எனக்கே யூஸ் பண்றேன் நீன்னு. எப்பயும் குஷியா இருக்குன்னா இந்த மாதிரி அடுத்தவனை அழிச்சா குஷியா இருக்க சொன்ன. அதுக்கு பாபா சொல்றாரு, சங்கமயுகத்துடைய உடனடி பலன் அதீந்திரிய சுகம், அது நிரந்தரமான சுகம். கர்மேந்திரியங்கள் சுகம் தான் நிரந்தரமா இருக்காது. ஒரு சுவை சாப்பிட்றீங்க, டேஸ்டா சாப்பிட்றீங்கன்னா அந்த டேஸ்ட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல இருக்காது. ஒரு அற்புதமான பொருளை பார்க்குறீங்கன்னா முதல்ல பார்க்கும்போது அது சந்தோஷமா இருக்கும், அப்புறம் அது இருக்காது. ஆனா அதீந்திரிய சுகம் நிரந்தரமா இருக்க வேண்டியதாச்சே, உன்னால அது அனுபவம் பண்ண முடியாது. நீ சவால் விடலாம், நான் உனக்கு முன்னாடி காட்டுறேன்னு சவால் விடலாம், பிரத்யக்ஷ பலனை நான் அடைஞ்சு காட்டுறேன்னு சவால் விடலாம். ஆனா அதுக்காக நீ அல்ப காலத்துல பல பேருக்கு துக்கத்தை கொடுத்து அந்த அல்ப கால வெற்றின்ற குஷியில மிதந்தாலும் இடையில இடையில முள்ளு ஈட்டி மாதிரி குத்தும், திருப்தியின்மைன்ற முள்ளு. திருப்தி இருக்காது, ஏன்னா நீ பண்றது பாவன் உனக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சி நிரம்பிய நிலை, திருப்தி நிரம்பிய நிலை அனுபவமே ஆகாது. அதனால இறங்கும் கலையில உன் கலை திறமைய காட்டாத குழந்தை, பறக்கும் கலையில காட்டு. பாபாவுக்கு அந்த மாதிரி திறமை காட்டுற குழந்தைய பார்த்து ஆச்சரியம் வருதான். இது நாராயணன் ஆகிய தீர்வன் வந்த குழந்தை குரங்கு ஆகிட்டு இருக்குது அப்படின்னு இறக்கம் வருதான். குரங்குல இருந்து நாராயணன் ஆக சொன்னா இது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு, இன்னும் மோசமா ஆயிட்டு இருக்குது. அதனால நான் செய்யற ஒவ்வொரு காரியமும் என் பிரபுவுக்கு விருப்பமா இருக்கணும்ன்ற லட்சியம் வைங்க. என் பிரபுவுக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன். அதுக்காக நான் இப்ப துக்கத்தை தாங்கினாலும் தோல்வியை வாங்கினாலும் பரவாயில்லை. மனசால கூட உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கு கூட
துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா என் பிரபு திருப்தி அடைஞ்சிட்டார். அதுதான் எனக்கு தேவை. நான் இப்ப எவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கிறது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பிரம்ம பாபா மேல, மம்மா மேல, இயக்கத்தின் மேல கேஸ் வந்துச்சு, அதை தாங்கிக்கிட்டாங்க. திருப்பி அவங்க கேஸ் போடல இல்லையா, தாங்கிட்டு எதிர்கொண்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதன் மூலமாக கர்ம கணக்கு. இப்போ பிரம்ம பாபா ரொம்ப தவறா பேசி நியூஸ் பேப்பர்லாம் வந்துச்சு. ஆனால் ஞானம் நிறைந்த குழந்தை அவருக்கு தெரியும் என் கர்ம கணக்கு சீக்கிரமா எரியுது. ஸோ அத்தனை பேரும் படிச்சு திட்டுற அத்தனை பேர்கிட்ட அவருக்கு கர்ம கணக்கு இருக்கு. ஆனால் உலகத்தின் அதிபதியாச்சே, எல்லாம் எரியுது. அது நடக்கத்தான் செய்யும். யாருக்கு எங்க பார்த்தாலும் பல நாட்டில இருந்து எதிர்ப்பு வரும், உலகத்தின் அதிபதிக்கு தான் வரும் இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, அதனால என் பிரபுவுக்கு நான் பிரியமானவனா நடந்துக்கிறேன்னா செக் பண்ணுங்க. மற்றவங்க கிட்ட நல்லவனா காட்டிக்கிறேனா இல்லையான்ற அல்ப காலத்துல போய் கேம் விளையாண்டு மாட்டிக்காதீங்க, அதுல புத்திசாலித்தனம் காட்டாதீங்க. நான் உங்களுக்கு நல்ல குணங்களின் மாலையை தானே அணிவிக்கிறேன், அதே மாதிரி நீங்க உங்களுக்கு குணங்களின் மாலையை அணிஞ்சுக்குங்க. நறுமணம் வரணும், தெய்வீக குணங்கள் வரணும். கல்லு மாலை, துர்நாற்றம் வீசக்கூடிய மாலையை அணியாதீங்க, ரத்தினங்களின் மாலையா அணிவிங்க. வரதானத்துல என்ன சொல்றாரு, இருக்கிறதுல உயர்ந்த பொக்கிஷம் எது? பாபா கொடுத்த பொக்கிஷத்துல ஞான ரத்தினங்கள். ஞானத்தின் மூலமா தான் குணம், அமைதி, சக்தி எல்லாமே வருது. இந்த ஞானத்தை ஆதாரமாக வைத்து முக்தி, ஜீவன் முக்தி வாழ்க்கையை உங்களால இப்பதான் அனுபவம் செய்ய முடியும். பரந்தாமத்துக்கு போய் அனுபவம் செய்ய முடியாது, ஏன்னா அங்க ஞானம் இருக்காது. முக்தியில இருப்பீங்க, ஆனா அதை அனுபவம் செய்யவே முடியாது, எல்லாத்தையும் மறந்த நிலை. சொர்க்கத்துல ஜீவன் முக்தி அனுபவம் செஞ்சாலும் ஞானம் இருக்காது, அங்க மாயாவும் கிடையாது. ஆனா எல்லாம் துடிச்சிட்டு இருக்கும்போது எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறீங்க பாருங்க, அது ஞானத்தின் ஆதாரத்துல இப்பதான் பண்ண முடியும். ஆனா ஞானம் நிறைந்த ஆத்மாவா யார சொல்ல முடியும்னா, எதனாலலாம் துக்கம் வருது, எதனாலலாம் என் அமைதி கெட்டு போகுது, அந்த காரணத்தை எல்லாம் முடிவு கட்டுங்க, நிவாரணம் முற்றுப்புள்ளி வச்சு பாபாட்ட போயிடுங்க. அதை பத்தி போயிட்டே இருந்தீங்கன்னா கேள்வி கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ காரணம் என்ன, கேள்வி கேட்டது தேவையில்லை, ஒரே பாயிண்ட், ஞான பாயிண்ட் எடுங்க, எல்லாம் நன்மைக்கு. பாபாட்ட படிச்சுட்டு நல்லா செய்யறேன், நான் ட்ரஸ்டி, நான் அதை பத்தி கவலைப்படுத்தலை. எஜமானன் கவலைப்பட்டேன், எங்க முதலாளி கவலை பண்ணணும். தொழிலாளி கடையில வேலை செய்யறவன் அவன் எதை பத்தியும் கவலைப்படுத்தலை, முதலாளி சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும் தான், அந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி எல்லா பந்தனங்களின் கயிறையும் அறுத்தெறிஞ்சு முக்தி, ஜீவன் முக்தியை அனுபவம் செய்யணும். ரோட்ல போற ஒரு அம்மா விழுந்தா அந்த ஆத்மாவுக்கு அமைதியா உங்களால சக்தி கொடுக்குற மாதிரி உங்க அம்மா அந்த மாதிரி விழுந்தாலும் உங்களால அமைதியா கொடுக்க முடியணும். ஆனா பதறுவீங்கல்ல, அப்ப ஏன் பதறீங்க? பற்று கயிறு இருக்குது, அருங்க. உள்ள இருக்கிறது ஆத்மான்னு பாருங்க, சகோதர ஆத்மா, ஆத்மாவுக்கு சக்தி கொடுங்க, உடல்ல மறந்துடுங்கன்றார். ஸோ அப்படி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்யறதுக்கு பேரு தான் ஞானம் நிறைந்த நிலை. இதனால துக்கம், இவனால தான் அசாந்தி ஆயிடுச்சு, அதெல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்குது. எண்ணத்தை பாபா கிட்ட பிஸியாகவும் பாபா ஞானத்துல பிஸியா வச்சா ஏன் துக்கம், அசாந்திக்கான எண்ணங்கள் வருது? பாபா சுடுகாடு சுடுகாடுன்றதுல பார்க்கும்போதெல்லாம் இது சுடுகாடுன்னு பாருங்க. யாரு மேலெல்லாம் உங்களுக்கு பற்று இருக்குதோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இது போனோம், சுடுகாடு சுடுகாடு நிற்பேன் நீங்க. இப்போ நிஜமா போனவா பார்க்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, அதே மாதிரி வீணான எண்ணங்கள், தீய எண்ணங்கள், பாவங்கள் எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறது. அப்ப இதுல எல்லாத்துல இருந்தும் விடுபடுறதுக்கு என்ன ஈஸியான வழி? சுப எண்ணங்களை நிரப்பி வைங்க, ஸ்டாக் வச்சுக்கிட்டே இருங்க. காலியா விட்டீங்கன்னா டக்குன்னு அது வந்துடும். காலியாவே விட்டாது. காலியா இருக்கிற மைண்டு தான் சாத்தானுடைய கல்லறை, அதனால விட்டுறக்கூடாது. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா முக்தி, ஜீவன் முக்தி. அப்போ எல்லாம் எவ்வளோ நல்லவங்க, அது திரும்ப திரும்ப மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஸ்லோகன், யாரால தன்னுடைய சக்திசாலியான உள்ளுணர்வின் ஆதாரத்துல வாயுமண்டலத்தை மாத்துறாங்களோ, வாயுமண்டலம் உள்ளுணர்வு மூலமா தான் மாற முடியும், அவங்களால தான் உலகத்தை மாற்ற முடியுன்றாரு. பாபா சொல்றாரு, எதிர ஒருத்தர் கூட நான் பேசிட்டு இருக்கேன், உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள நேரடி தொடர்பு வாயுமண்டலத்துல இருக்குதுன்றார். அந்த வாயுமண்டலத்தை நான் பயங்கர சக்திசாலியா, பயங்கர அன்பு ஸ்வரூபமா மாறிட்டேன்னா, நீங்க என்ன வெறுப்புணர்வோட வீட்டில இருந்து என் எதிர நின்னாலும் அந்த வெறுப்புணர்வை உங்களால எடுத்துட்டே வர முடியாது. உங்களே அறியாம அன்பு கண்ணீர் வரும், அந்த அன்பு கொடுக்கும்.
ஸோ அந்த மாதிரி சக்தியை உள்ளுணர்வில் எடுத்துகிட்டு வரணும். என்ன பண்ணோம், எல்லாரை பற்றியும் நல்ல எண்ணத்தையே உள்ள இது எழுப்பிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. நம்பவே நம்பாதீங்க, நியூஸ் பேப்பரு டிவி அதையும் நம்பாதீங்க. எல்லாம் நல்லவங்க நாடக பற்றி நடக்குது, சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உலக மாற்றத்தை செய்ய முடியும். அதே மாதிரி பார்ட்டிகளுடைய சந்திப்பில் என்ன சொல்கிறாரு, குழந்தை மண்ணில் விளையாடாத, உயர்ந்த அப்பாவுடைய குழந்தை நீ மண்ணில் விளையாடலாமா? உனக்கு தங்க ஊஞ்சல் வைர ஊஞ்சலை விட உயர்ந்த ஊஞ்சல் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சல் கொடுத்துருக்குறான், அதில் ஆடிட்டரு. அந்த அதீந்திரிய சுகத்தில் அந்த அதீந்திரிய சுகம்ன்ற ஊஞ்சலில் ஏன் கூட நீ ஆடிட்டரு. அந்த ஊஞ்சலில் நீ எப்போ ஆடுவன்னா உன்னுடைய உலகத்தில் ஒரு அப்பாவை தவிர யாருமே இல்லைன்ற நிலை வந்தால் எப்பவுமே அவருடைய துணை அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா உறவும் நீ அவர்கிட்ட தான் வச்சிருப்ப, அப்பா அம்மா ஃப்ரெண்டு சகோதரன் எல்லாமே. அப்போ பூமிக்கே வரமாட்டேன். எதா இருந்தாலும் பாபா அப்படி என்ன நடந்துச்சு, உடனே பாபா உங்ககிட்ட பேசுறது என்ன பேசுவார், நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்ன சொல்லுவார் நீங்களே நினச்சி பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, பாபா இப்போ சாப்பாடே இல்லை பாபா, என்ன பாபா பண்ணுறது அப்படின்னு நினச்சி பாருங்க. அப்போ பாபா என்ன சொல்லுவார், ஆனால் இப்போ நான் சேவை செய்யணும், வேறு வழியே இல்லை, வெளியூருக்கு வந்துட்டேன், நான் என்ன பாபா பண்ணுறது. அப்போ பாபா என்ன சொல்லுவார், ஞானத்தில் சொல்லியிருப்பார், சரி தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் திருஷ்டி கொடுத்து சாப்பிடு. உடனே என்ன தோணும் மைண்டுக்கு, இன்றைக்கி நல்ல டேஸ்டான சாப்பாடாக பிடிக்கலாம். உடனே பாபா சொல்லுவார், ஒழுங்காக சிம்பிளாக 2 ரொட்டி சாப்பிட்டு வெளியே இல்லையா. ஸோ அப்படி பேச. ஸோ அப்போ ஒவ்வொரு தடவை அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பூமிக்கே வர மாட்டீங்க, அவருடைய ஞான ரத்தினங்களோடய விளையாண்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தன் திட்டுறான், பாபா திட்டுறாங்க பாபா, என்ன பண்ணுற பாபா பண்ணுறது. நான் என்ன சொன்னேன், உன்னை அதிகமாக திட்டுறானோ, ரொம்ப பொறுத்துக்க முடியல குழந்தை, அந்த குழந்தைய நல்லா மலர்களை வாரி தூவு அந்த குழந்தை மேலே, அந்த குழந்தை மேலே கல் தூவுது, நீ மலர்களை தூவு. ஏன்னா பாபா உனக்கு அதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கலியுகத்தில் என்ன பண்ணுவாங்க, மண்ணை வாரி வீசுவாங்க, சாபம் கொடுப்பாங்க, நீ மண்ணோட மண்ணா போவன்ட்டு. நாம் என்ன சொல்கிறோம், மலர்களை மாதிரி நறுமணம் மிக்கவராக உன்னுடைய விசேஷ குணம் அதை வெளிப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி பாபா கூடவே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே இருக்கிறதே ஆகாது, மனிதர்கள்கிட்ட வழியே கேட்க மாட்டீங்க இல்லையா. ஸோ அப்படி நீங்கள் ஆயிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்ககிட்ட வந்தாலும் ஒரு வினாடி கூட கீழே நிற்க மாட்டீங்களா, நீங்கள் மேலே ஜாலியாக பறந்துக்கிட்டே இருப்பீங்களாம். கருடன் மேலே மகாவிஷ்ணு பறந்ததா காட்டினதெல்லாம் என்ன அர்த்தம், இப்போ சங்கமிகத்தில் நம்ம பறந்துக்கிட்டு இருக்கிறது பாபா கூட. ஏன்னா மலை மேலே ஏறி போகிறதான் கஷ்டம், பறக்கிறது கஷ்டம் கிடையாது. அதனால் ஊஞ்சலை விட்டு கீழே வராத குழந்தை, கீழே வந்தால் இந்த மாயா பையன் ஒன்று அழுக்காக்கிடுறான், அழுக்கானப்புறம் என்னை எப்படி சந்திக்க முடியும். ஸோ நீ க்ளீனாகி வர்றதுக்கு நேரம் எடுக்கிறது தான் யோகா வராததுக்கு காரணம். யோகா வரல, ஒரு பிரச்சனை கோபம் வந்துடுச்சு, ஏதோ ஒரு விகாரம், யோகா வரலன்னு என்ன காரணம், நீ அழுக்காயிட்ட, தூய்மை ஆகிறதுக்கு நேரம் ஆகுது. நேரம் ஆகுது இல்லை, நேரம் இழக்கலாமா, ஒரு வினாடி கூட இழக்கலாமா. நீನು தூங்குறதே இழந்துடு, தூக்கத்திலையும் நேரத்தை இழக்காதன்னு பாபா சொல்கிறாரு. நீ இந்த மாதிரி வீண் விஷயத்தை போய் நேரத்தை இழந்துட்டு இருக்கிற. அதனால் குழந்தை பாபா இதே சிம்மாசனத்தில் ஆடு, அது இந்திரிய சுகன்ற ஊஞ்சல் ஆடு. ஏன்னா குழந்தை 5000 வருஷம் பிரிஞ்சிருக்கிற, நான் உன்னை பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோஜா மலராக பார்க்க விரும்புகிறேன், குல விளக்கா பார்க்க விரும்புகிறேன். அதனால் அடிக்கடி அழுக்காக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காது. ஏன் மண்ணில் காலை வைக்கிற குழந்தை, நீ அடிக்கடி உன்னை அழுக்காக்கிக்கிட்டே இருந்தன்னா உயர்ந்த தந்தையுடைய குழந்தைன்னு உன்னை யார் நம்புவாங்க. உன் நடத்தையின் மூலமாக என்ன நீ வெளிப்படுத்தணுமே. ஈஸ்வரிய அரசாங்கத்தின் சேவையில் அதுவும் இருக்குது இல்லையா. அதனால் இல்லை பாபா, அவ்வளோ பெரிய துக்கத்தை கொடுத்தான் பாபா, என்னால் மறக்கவே முடியல பாபா. பாபா சொல்கிறாரு, கடந்ததாக்கிடு குழந்தை. அது சூத்திர குணம், கடந்ததை நினச்சிட்டு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது. முற்றுப்புள்ளி வச்சுடு, மன உளைச்சலில் வராத, உன்னை பற்றி சிந்தனை பண்ண, மற்றவங்கள பற்றி சிந்தனை பண்ண. அவங்க என்ன பதவி அடைவாங்க, அது உனக்கு எதுக்கு குழந்தை, அது என்ன பதவி அடையுமோ அதுக்கு அது முயற்சி பண்ணிருக்கு. நீ ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு, சுய சிந்தனை பண்ணு. பர சிந்தனையை ஒருத்தங்க எடுத்துட்டு வந்து உன்கிட்ட சொன்னால் அதை கேட்கவும் செய்யாத, நீயும் அதை சிந்தனை பண்ணாத. நமக்கு அது தேவையில்லை. டக்கு ஐயோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பாபா இதுக்காக கொடுத்துருக்காரு, டக்குன்னு ப்ராக்டிஸில் பிஸி ஆகிடுங்க. அதனால் இப்போதுலேருந்தே எல்லாத்துக்கான கேள்வியும் விட்டுட்டு எல்லாம் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு முற்றுப்புள்ளி வச்சுடு. நீ புள்ளி ஆயிடு, பாபா புள்ளியோடு சேர்ந்து பறந்து போயிடு. நல்லது.
தேங்க்யூ பாப் தாதா. ஐ லவ் யூ பாப் தாதா. ஓம் சாந்தி.